அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து நம்ம டைரக்டர் சார் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதே மாதிரி நம்ம வெண்ணிலாவோட மாமா அவங்களோட யூடியூப் சேனலில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதில் எல்லாத்தையுமே தூக்கி வச்சுட்டு டைரக்டர் சார் சொன்னதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு, இந்த போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குட்டியாக ஒரு பிடிஎஸ் வீடியோ ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா, காரில் வந்து விஜய் உட்காந்துருக்கிற மாதிரி டென்ஷனாக வந்து கேட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருப்பார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, காவேரியை வந்து பசுபதி கடத்தினதுனால விஜய் வந்து தேடுறாரு, எங்கே இருப்பாங்க, எங்கே வச்சுருப்பாங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியாமல் விஜய் வந்து பயங்கரமாக வந்து காவேரியை தேடுறாரு. அது எந்த இடம்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. அதை தான் நம்ம டைரக்டர் சார் சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அதுதான் நடக்கும். நாளைக்கு காவேரியை வந்து கூப்பிட்டு போயிட்டு அப்போ விஜய் என்ன சொல்லுவார், உன் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன், உங்கள் அம்மா தேடுவாங்க, நீ நினைக்கிற மாதிரி இல்லை காவேரி அப்படின்னு காவேரியை கன்வின்ஸ் பண்ணி விஜய் வந்து அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தாத்தா பாட்டியை போய் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன கேப்பில் காவேரியை வந்து கடத்திடுறாங்க. பசுபதி அண்ட் கேங்கு கடத்தினதுக்கப்புறமா விஜய் இந்த பக்கம் வந்து பார்த்தா காவேரி வந்து இங்கே எக்ஸிபிஷன்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால் வந்து எங்கே போயிருப்பா என்ன என்பது இந்த பசுபதி வந்து ஃபோன் பண்ணி பேசும்போது தெரிய வருது அவங்க தான் கடத்தியிருக்காங்க அப்படின்னு. தேடுறாருங்க, எங்கே வச்சுருக்காங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. நிஜமாக விஜய் பாவம் தான். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்த கையோடு அவருக்கு வந்து பெரிய பிரச்சனை தான் காத்திருக்கு, பெரிய பிரச்சனையில் மாட்டுவார் அப்படின்னு சொன்னது மாதிரி பெரிய பிரச்சனையில் தான் மாட்டியிருக்காரு. காவேரி எங்கே இருக்காங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. காவேரியை கடத்திட்டாங்க அந்த பசுபதி. அதில் எப்படி காவேரியை காப்பாற்றுறாரு, எங்கேருந்து காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது தான். இந்த காரில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மூஞ்சியை பாருங்களேன், எவ்வளோ கோபமாக, எவ்வளோ டென்ஷனாக, எவ்வளோ ஒரு பரபரப்பாக, எவ்வளோ ஒரு பதட்டத்தில் அவர் உட்காந்துருக்காருன்னு மட்டும் பாருங்கள். அந்த அந்த ட்ராக் வந்து ஆல்ரெடி எடுத்தால் அதோட தொடர்ச்சி தான் இப்போ போயிட்டுருக்கு. இதுக்கான பதிலில் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதில் காவேரி இந்த பசுபதியன் கேங் வந்து பயங்கரமாக கடத்தி இங்கேயோ தலைமறைவாக வச்சுருக்காங்க. தேடுறாரு. அந்த இடத்துல நிவின் விஜய் இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன, அவங்க நிவின் தான் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி தேட போகிறாங்க அப்படிங்கிறதான். அதில் ஃபைட் பண்ணும்போது தான் கும்பரனுக்கு அடிப்படுது, நிவினுக்கு அடிப்படுது, எல்லாருக்குமே அடிப்படுது. காவேரியை தேடி கண்டுபிடிக்கிற போது காவேரி மாசமாக இருக்கிறது நிவினுக்கு தெரியும். அதனால வந்து அவளை காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறப்ப தான் வந்து பெரிய பிரச்சனையில் வந்து மாட்ட போகிறாங்க அப்படின்னு தெரியுதுங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் மகாநதியில் இல்லாத புதிர் இல்லாத இதெல்லாம் கொண்டு வராங்க. அப்பா என்னத்தான் சொல்கிறதுன்ற மாதிரி இருக்குது. இப்படி ஒரு பரபரப்பான சீரியலை நான் பார்த்ததே இல்லைங்க. அந்த மாதிரி கொண்டு வராங்க. அடுத்து என்ன அப்பப்பா நம்மளும் சொல்லி நமக்கு தவிச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சூப்பர். இந்த காரில் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா விஜய், அதுக்கு அர்த்தம் என்ன, அப்போ காவேரியை தூக்கிட்டாங்க.